நீங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டும் பல்லாண்டு காலமாக ஏறத்தாழ 15 ஆண்டுகள் துபாயில் இருக்கக்கூடிய இந்த டி பிளாக் என்று இருந்த அந்த பகுதியில் டேராவில் 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரமும் இந்த மஜ்லிஸ் டி பிளாக் மஜ்லிஸ் என்று மிக சிறப்பான முறையில் நாம் நடத்தி இருக்கிறோம். அல்லாஹ்க்கே எல்லா புகழும். இப்போ அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2006 இருந்து 2019 வரைக்கும், அதாவது கொரோனாவுக்கு ஓராண்டு என்று சொல்லலாம், அதுக்கு முன் வரை நாம் விடாது குறைந்தபட்சம் ஒரு வருடத்தில் 40 வாரங்கள், ரமதானுடைய மாதங்கள் இன்னும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர்த்து பார்த்தால் ஒரு வருடத்திற்கு சராசரியாக 40 வாரங்கள் ஒரு வருடத்திற்கு. அந்த 40 வாரங்களும் புதன்கிழமைகளிலே தமிழகத்திலிருந்து சிறந்த ஆளும் பெருந்தைகள், இன்னும் ஷேகுமார்கள், ஆன்மீகவாதிகள், இன்னும் சிறந்த மார்க்க பேச்சாளர்கள் அவர்களை வைத்து இந்த மஜ்லிஸை மிக சிறப்பான முறையில் நாம் நடாத்தி இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் புகழனையும் அல்லாஹ்வுக்கு தான். அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கண்ணியத்திற்குரிய நமது கலந்து மச்சான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வந்து பேசியிருக்கிறார்கள். இப்படி ஆரம்பத்தில் மிகப்பெரிய மரும் ஷேக் ரஷாதி ஹசரத் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்படி சிறந்த ஒரு மேன்மக்கள்லாம் இந்த மஜ்லிஸை சிறப்பித்து தந்தார்கள். நம்ம எல்லாரும் அறிந்ததுதான், கொரோனா என்று ஒன்று வந்து நாம் எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவது அது காலத்தின் சூழ்நிலையினால தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் நாம் விஞ்ஞான வளர்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு பகரமாக நமக்கு இந்த ஜூம் என்ற அந்த செட்டப்பை நமக்கு வசமாக்கி தந்தான். அப்போ சில காலம் கழித்து நம்ம இந்த ஜூம் மூலமாக இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும், நிறுத்திவிடக் கூடாது என்று இதில் இஷ்டமாக இருந்த இன்னும் சில சகோதரர்கள், குறிப்பாக வந்து நம்ம கஃபூர், அங்கே ஏற்கனவே டி பிளாக் அமைத்ததுக்கு உறுதுணையாக இருந்த அப்துல் கஃபூர் அவர்கள், குறிப்பாக முதுவை ஹிதாயத் போன்றவர்கள், இன்னும் திண்டுக்கல் ஜமால், இப்படி சில நண்பர்கள்லாம் சேர்ந்து இதை நாம் விட்டுறக்கூடாது, நாம் தொடர்ந்து நடத்தணும் என்று முடிவு பண்ணி தான் இந்த மஜ்லிஸை ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கவும் கூட பெயர்கள், வெவ்வேறு பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு அந்த டி பிளாக் மஜ்லிஸையே இன்னும் சற்று மாற்றி பொருத்தமாக இருக்கும்படியாக டிவைன் பிளாக் மஜ்லிஸ் என்று மாற்றி நாம் இந்த பயணத்தை தொடர்ந்தோம். இதிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய தௌஃபீக் செய்தான். எந்த அளவு என்று சொன்னால், ஒரு சென்டிமெண்டாகவும் ராசிக்காகவும் பரக்கத்திற்காகவும் அன்று அந்த டி பிளாக்ல முதல் முறையாக யார் பேசினார்களோ அந்த மீண்டும் அலைமான கொழும்பு அலைமான அரிசி முர்சிதன் அவர்களையே மீண்டும் நாங்கள் பேச வச்சோம். 2வது வாரமும் அந்த டி பிளாக்ல 2வது வாரத்தை பேசிய அந்த ஆளுமையை நம்ம ஷக்கீல் தாவூதி ஹசரத் மதுரை அவர்களை பேச வைச்சோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸ் ஆல்மோஸ்ட் மாசத்துக்கு 2 முறை, ரமலான் மாதங்கள் தவிர்த்து சில சூழ்நிலைகள் தவிர்த்து வளமையாக மாசத்திற்கு 2 முறை, 2 வாரங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து இதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நடத்தி தந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் டி பிளாக் நேரடியாக பேசி அந்த ஆளுங்களையே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் மீண்டும் இதில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை ஆணைகளும் ஜமாத் உலமா தலைவர் காஜாமணி ஹசரத் அவர்கள், ஷேக் அப்துல்லா ஜமானி ஹசரத் அவர்கள், அபுதாயர் ஷேலம் முக்தார் ஹசரத் அவர்கள், காயிப் அபுதாயர் ஹசரத் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலை சிறந்த ஹசரத்மார்களும் ஆலிம் பெருந்தகைகளும் இதில் மீண்டும் பேசினார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய நமது இந்த உமர் ரிதுவான் அலிம்சா, சித்திக் அலிம்சா அவர்களும் இந்த டி பிளாக்ல இதற்கு முன்னால் வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கும் எனக்கு இந்த அறிமுகம் ஏற்பட்டது துபாயில் வைத்து தான். துபாயில் அதுவும் ஒரு குரானுடைய மஜ்லிஸில் தான் முதல் முறையாக நமது சுலைமான் மந்தரி ஹசரத் அவர்களோட அழைத்து வந்தார். அப்போ அவங்க சிங்கப்பூரில் இருந்தாங்க. அப்படி சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து வர செய்து அந்த மஜ்லிஸை கலந்து கொண்டார்கள். அதுதான் பழக்கம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து டி பிளாக்ல பேசினார்கள். அந்த அடிப்படையில் அங்கு பேசியது போல இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிலே பேசிய ஆளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மஜ்லிஸை பேச வைக்கிற காலத்தினால இன்று
கண்ணியத்திற்குரிய நமது ஆலிம் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது அவர்கள் நுங்கம்பாக்கம் பள்ளிவாசல் இருக்கிற நம்ம எல்லாரும் தெரியும். அந்த கோடம்பாக்கம் பள்ளிவாசல்ல அந்த பள்ளிவாசல் இமாமாக இருக்கிறார்கள். இன்று நம்மிடையே அவர்கள் ஒரு நல்ல தலைப்பிலே பேசுவதற்காக அவர்களே தலைப்பை தேர்ந்தெடுத்து இன்ஷால பேச இருக்கிறார்கள். முன்மாதிரி மூமின்களின் முகவரிகள். அருமையான ஒரு தலைப்பு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைத்து மேல அவருக்கு ஏதோ ஒரு பிரியம் என்ன தெரியல, எல்லாமே நிறைய முன்மாதிரி மூமின்கள் முகவரிகள். மாஷா அல்லாஹ், அருமையான ஒரு தலைப்பை நமக்கு நசீஹத் செய்ய இருக்கிறார்கள். பொதுவாக அறிமுகப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதல்ல கிராத் ஓதுவது வழக்கம். ஆனால் இன்றைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் மாதிரி நம்ம பிள்ளைகள் பொதுவாகவே 7 மணின்னு சொன்னால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிறது வழக்கம்தான். ஆகவே அந்த அடிப்படையில் நான் அறிமுக உரையாக சற்று நீண்டு பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. இப்படி நியாயமான சகோதரர் வந்திருக்கிறாங்க. ஆகவே இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பரக்கத்திற்காக கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் தொடக்க ஆரம்பித்து வைக்க இருக்கிறோம். பத்திரத்தில் பேசுவார்கள். இப்போ நம்முடைய நம்பரை வழங்கும் அகமது ஜலால், கிராத் ஓதுறீங்களா? ஜலால், இருட்டில் இருக்க பரவாயில்ல, நல்லா கிராத் ஓதுறதே ஒளிமயமானது தானே. நீ கிராத் ஓதிருங்க பழமையாக. நம்ம ஆஸ்தான கிராத் ஓதுறது அவதான். சைலண்ட் எடுத்து விடுங்க, அன்மியூட் பண்ணுங்க, போதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. சதக்கல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். நமது ஜலால் அவர்கள், அஹமது ஜலால் அவர்கள் நீண்ட நெடுங்கால துபாயில் இருந்துவோம். நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முழு ஒத்துழைப்பை தந்து இந்த மஜ்லிஸ் தொங்குவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். மாஷா அல்லாஹ். அதனால அவங்க நம்ம ஆஸ்தான என்ன சொல்றது ஓதுவாரா என்று தெரியல. அல்ஹம்துலில்லாஹ், வரக்கூடிய காலங்களிலும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய கிராத் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இப்பொழுது நேரத்தை மேலும் தாழ்த்தாமல் நமது கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் இன்று நமக்கு நசீத்து செய்வார்கள். அவர்கள் நசீத் செய்வதற்கு முன்பாகவோ அல்லது அவை பின்பாகவோ கண்ணியத்திற்குரிய அபுதாரி ஹசரத் அவர்களும் சில கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது அட்வான்ஸ் புக்கிங் செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹசரத் அவர்களே, தங்களுடைய உரையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி பிஜமீஇ மஹாமிதிஹி குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமா லம் அஅலம் வ அலா ஜமீஇ நிஅமிஹி குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமா லம் அஅலம் அதத ஹல்கிஹி குல்லிஹிம் மா அலிம்து மின்ஹும் வமா லம் அஅலம் ஃபீ குல்லி வக்தின் வஹீன். அல்ஹம்துலில்லாஹில்லதி தவாலஅ குல்லு ஷைஇன் லிஅஸமதிஹி வல்ஹம்துலில்லாஹில்லதி ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. الحمد لله. நான் பேசுறது அங்க தெளிவா விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வழங்க துல்லியமா இருக்கு. துல்லியமா இருக்கா? கேக்குதா? இல்லைன்னா இப்ப நான் பேசுறது அதை விட தெளிவா கேக்குதா? எப்படி கேக்குது இப்ப பேசுறது? இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப நான் பேசுறது அதை விட தெளிவா கேக்குதா? ஆமா ஆமா, இனி நீங்க தான் தெளிவா பேசணும். மாஷா அல்லாஹ். ஏன்னா அந்த மைக்கு இதுல இருந்தது, அதான். ஓகே.
அல்ஹம்துலில்லாஹ். மகத்தான இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை பன்னெடுங்காலங்களாக மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மரூப் காக்கா உள்ளிட்ட அமீரகத்தினுடைய தொடர்புடைய அத்தனை பெருமக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பாக்கியம் மிகுந்த இந்த நல்ல சபையில் ஆண்டோர்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், மகத்தான ஆலிம்கள், பல்வேறு தரப்பட்ட முன்னுதாரண பெருமக்கள் எல்லாம் பேசிய இந்த நல்ல மஜ்லிஸிலே இன்றைய நாள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்விலே முன்மாதிரி மோமீன்களின் முகவரி என்கின்ற ஒரு மகுடத்திலே கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளால் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். சிறப்பு மிகுந்த இந்த நல்ல ஒன்று கூடலிலே நம்மையெல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷருடைய பெருவழிகளில் பெரும் மன்றாட்டத்தை எல்லாம் செய்து முடித்து மாண்பார்ந்த சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தலத்திலே மகத்தான அல்லாஹுவினுடைய அருள் நிறைந்த நேரடி காட்சிகள் எல்லாம் கிடைக்கிற அந்த நல்ல தருணத்திலே சர்தாரே தோ ஆலம் ஷஃபியுல் முத்னிபீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒய்யார தலைமையிலே ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லோர்கள் எல்லாம் சங்கமிக்க இருக்கிற அந்த உயர்ந்த சொர்க்க மஜ்லிஸிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்து நம்மை பண்படுத்தி ஆளாக்கி ஆசிரிய பெருந்தகைகள், நமது வாழ்விலே நமக்கு துணை நிற்கிற ஜோடிகள், நமது பிள்ளைகள், சந்ததிகள், நமது வாழ்விலே நம்மோடு நட்புறவாடிய நண்பர்கள், பாக்கியம் மிகுந்த நமது வாழ்விலே நமக்கு உறுதுணை நின்ற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அந்த சொர்க்க மஜ்லிஸிலே ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். ஆமீன். தங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுவினுடைய மகா பெரிய கருணை நமக்கு ஈமானிய பாக்கியத்தை அல்லாஹ் அளித்தது. ஈமான் என்கின்ற உன்னதமான ஒரு அம்சம் அல்லாஹ் நமக்கு அவன் புறம் இருந்து நமது எந்த விதமான முயற்சிகளும் இல்லாமல் அவனுடைய கொடையினால் அல்லாஹ் நமக்கு கொடுத்து அருள்பாலித்திருக்கிறானே, அந்த ஈமான் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு உன்னதமானது என்பதை சொற்களால் அதை சொல்லிவிட முடியாது, வார்த்தைகளால் அதை வடித்து விட முடியாது. அத்தகைய அந்த ஈமான் நாம் செல்லுகிற பாதைகள் எல்லாம் அந்த ஈமானிய விழுமியங்களை சுமந்தவர்களாக நாம் பயணிக்க வேண்டும். ஈமானை அவன் தந்து விட்டான். அந்த ஈமானோடு நமது பயணங்கள் ஒவ்வொன்றும் அமைந்து நாளை மறுமையில் அல்லாஹுடைய சமூகத்தில் அவன் தன்னை மூமினாக அடையாளப்படுத்துகிறானே, அல் மூமின் என்று, அந்த மூமினை சந்திக்கும் வரைக்கும் இந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு பாதுகாத்து தர வேண்டும். அவன் தான் உண்மையான மூமின், அல் மூமின் என்று அவன் தன்னை அடையாளப்படுத்துகிறான். அந்த மூமினின் சிஃபத்தை அல்லாஹ் நம்ம கிட்ட தந்து நீ அந்த மூமினாக உயிரோட்டம் பெற்றுக்கொண்டே இருன்னு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சரி, அந்த ஈமான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தானே நமக்கு சொல்லி தரணும். ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானினுடைய முகவரிகளாக முன்னிறுத்தி காட்டுகிறான். இறைமறை குர்ஆனினுடைய வாசகத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஒன்றில் அல்லாஹ் தெளிவோடு சொல்லுவான். சூரா பக்கராவுல 137வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான்,
ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ என்று சுத்த மோமின்களை முன்னிறுத்தி பேசுகிற வாசகம் அது. இது உயர்ந்த இறை சமூகத்தில் அங்கீகாரம் பெற்ற மோமீன்களாக யார் உள்ளார்களோ அவர்களை அல்லாஹ் முன்னிறுத்தி சொல்கிறான். ஆமனு, அந்த மக்கள் ஈமான் கொள்ளுவாங்கன்னு சொன்னா எப்படி ஈமான் கொள்ளணும்? சும்மா ஈமான் கொள்றதா? இல்ல, பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்க எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீங்களோ அப்படி ஈமான் கொள்ளணும். அப்படி ஈமான் கொண்டால்தான் ஃபகத் இஹ்ததௌ, அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாமள இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஹிதாயத்து எப்போ கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றான்னா, அந்த ஈமான் கொண்ட பெருமக்கள் எப்படி அந்த ஈமானை சாதகமாக சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ அந்த மோமீனாக இருக்கணும். அல்லாஹ் அந்த மோமீன்களாக நம்மளை ஆக்கி அருள்வானாக. ஈமான் அப்படின்னு வரக்குள்ள வெறுமன நம்பிக்கை சார்ந்ததோடு நின்று விடுகிற ஒன்று அல்ல. நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஈமானு பிதுவும் வ சபூன ஷுஅபா, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கிளைகள் ஈமானுக்கு உண்டுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த ஈமானுக்குள்ளால் எவைகள் எல்லாம் பொதிகிறது அப்படின்னு பார்த்தா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், லகீது அக்ஸர மின் அல்ஃப ரஜுலின் மின் உலமாஇல் அம்சார், மிஸ்ருடைய மிகப்பெரிய உலமாக்கள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட உலமாக்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஃபமா ரஅய்து அஹதன், அதுல யாரையும் நான் இஃப்திலாஃப் கொண்டவர்களாக பார்த்ததில்லை. எந்த விஷயத்துல? ஈமான் அப்படின்னு சொன்னாலே அல் கவுல் வல் ஃபிஅல் வ அமல், அந்த கவுலு சொல்லும் செயலும் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஈமான் அப்படிங்கிறதுல அவங்க பிணங்கினதாக நான் கண்டதே இல்லை. அவங்க யாரும் அப்படி கொள்ளல. சொல்லும் செயலும் ரெண்டும் உள்ளடக்கியதாகத்தான் ஈமானை பார்த்தார்கள். அது அதிகரிக்கும் குறையும் அப்படிங்கிற அந்த கருத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சான், ஈமானுங்கிறது அதிகரிக்கும் குறையும் அப்படின்னு இருக்குத, அதை குறித்த தங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்கும் பொழுது, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா கிட்டத்தட்ட 40,000 ஹதீசுகளை தொகுத்து கொடுத்த பெருமகனார், மகா பெரிய விற்பனர். அவங்க சொல்றாங்க, ஈமான் அதிகரிக்கும் ஹத்தா யபுலுக ஆயில சமாவாத்தி சப, எவ்வளவு வசத்திற்கு உயரத்துக்கு போகும் தெரியுமா? 7 வானங்களையும் கடந்தும் போயிடும். என் குசு, அதே சமயத்துல குறையும். எந்த அளவுக்கு குறைஞ்சு போயிடும் தெரியுமா? ஹத்தா எஸ்ஸீர இல அஸ்பலி சாஃபிலின சப, 7 பூமிக்கும் கீழே தாண்டி அஸ்வலு சாஃபில்ல போயிருங்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் சொல்லும் செயலாலும் அதை நாம் அதிகரிப்பதற்குண்டான வழிகளில் அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். தேஞ்சு போச்சுன்னு சொன்னா அஸ்பலு சாஃபில்லையும் போயிடும்னு சொல்றாங்க, ஆக கீழாவும் போயிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா தருகிறார்கள். அதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல் ஈமானு, ஈமான் இருக்கு இல்லையா, ஃபீ குலூபி அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருள் நிறைந்த தோழர்களான பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய இருதயங்கள்ல அந்த ஈமான் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அலமு மினல் ஜிபால், மலைகளை விட பிரம்மாண்டமானதாக இருந்துச்சுன்னு சொல்லி காட்டுவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த ஈமானுக்குரியவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி வடிவங்களாக ஆக முடியும். அதன் தகுதி அவர்களுக்குத்தான் இருக்கிறது. கதாதா ரஹிமஹுல்லா சொல்றாங்க பாருங்களேன், அல்லாஹு குர்ஆன்ல சொல்லுகிறான், யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, இறைமறை குர்ஆனை ஓதுவார்கள். எப்படி ஓதுவார்கள் தெரியுமா? அது
எப்படி ஓதப்படணுமோ அப்படி ஓதுவாங்க. அதை எப்படி ஓதணுமோ அப்படி ஓதுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே சூரா பக்கராவுல 121வது ஆயத்துல. அப்படின்னா இவர்கள் யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, கதாதா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஹும் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கள் தான். இறைமறையை ஓதினாலும் அதை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி. அப்படின்னா வெறுமனும் நாவால ஓதுனது மாத்திரமல்ல, அவர்கள் செயல்களிலும் அதை செயல்படுத்தி காட்டினார்கள். ஓதல் அப்படிங்கிறதுக்குள்ள இதையும் உள்ளடக்குகிறார்கள். ஆடியோ செக் பண்ணுங்க. வழியில் செயலாற்றியவர்களுமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இறைமறை வேத வசனத்தை விவரிக்கிற கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சொல்றான் தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களை பத்தி, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். இரவில் கொஞ்ச நேரம் தான் என்ன செய்வாங்க, அவங்க தூங்குவாங்க. பின்னரவு இருக்கு இல்லையா, தஹஜ்ஜத்துடைய நேரம், அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு தேடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை முன்னிறுத்தி பெருமக்கள் விவரம் தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானளவில் அவன் இறங்கி ஒவ்வொரு இரவுலையும் இரவினுடைய 3வது பகுதியில் அவன் கேட்கிறான், என்கிட்ட யாராவது கேட்கறவங்க இருக்கிறீங்களா, நான் தாரேங்கிறான். என்கிட்ட ஏதாச்சும் கேட்டா நான் பதில் தருவேன்னு சொல்றான். பிழை பொறுக்க தேடனா நான் மன்னிப்பு தர்றேன் அப்படிங்கிறான். இந்த மாதிரி வாசகங்கள்லாம் அல்லாஹ் சொல்றான்னு இதை உள்வாங்கிய அந்த பெருமக்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி நடந்து கொள்வாருங்கிறத இமாம் நாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவங்க யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஹாதிம், அவங்களுடைய பணியாளர், அவர்களுடைய மாணவர். நாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இரவுல நின்று வணங்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கேட்பாங்க என்கிட்ட, ஹல் ஜா சஹர், சஹருடைய நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஃபைதா கால நாம், ஆமான்னு சொல்லிட்டா, அக்பல அல துஆ, துஆவுல தன்னை ஈடுபடுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அது வரைக்கும் அவர்கள் வணங்கி கொண்டிருப்பார்கள். அந்த இரவினுடைய 3வது பகுதியை தொடுக்கிற பொழுது சஹர் நேரம் வந்துருச்சான்னு கேட்டுட்டு ஆமான்ன உடனே அவங்க உடனே துஆவுல இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யஸ்பிஹ், காலை வரைக்கும் இது தொடரும். அதாவது சுபுகுடைய நேரம் வரைக்கும் இது தொடரும் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார்கள் நாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு. இறைவன் சொல்கிறான் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் என்று சொல்லி, அதை ஓதலோடு நின்றவர்கள் அல்ல, அதை உடல் மொழியாலும் வெளிப்படுத்தி காட்டியவர்கள் அருள் நிறைந்த மென்மக்கள். அதான் ஈமானுங்கிறது. ஈமானுங்கிறது வெறுமனே எண்ணத்தோடு சொல்லோடு நிற்கிற ஒன்று அல்ல. ஃபிஅலுன் என்ற அந்த வாசகத்திற்குள்ளாலும் அதை சொல்லவும் செய்தார்கள், செயல்படுத்தவும் செய்தார்கள். இதுதான் ஈமானினுடைய அடையாளமாக அந்த மேன்மக்கள் முன்னின்று காட்டுகிறார்கள். இப்ராஹிம் இப்னு ஹாத்தப் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க, சமிஅத் ரஜுலன் ஃபி ஸஹர், சஹருடைய நேரத்துல ஒரு மனிதரின் வார்த்தையை நான் செவிமடுக்கிறேன். எங்க? ஃபி நாஹியத்தில் மஸ்ஜித், பள்ளியினுடைய முற்ற வெளியில. ஒஹுவ யகூலு, அவர் இப்படி துவா செய்றாரு, ரப்பி, இறைவா, அமர்த்தனி, எனக்கு நீ இப்ப ஏவ இருக்கிற, அத்தாஅத்துக, நான் உனக்கு வழிபட்டுட்டேன். இப்படி அவர் சொல்லி சொல்லி இறை சமூகத்தில் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த பெருமகனார் இந்த சஹருடைய நேரம் வந்த உடனே, வஹாதா சஹர், இது சஹருடைய நேரம், ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு, ஏன்னா ஹல்மின் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிரு லஹு, என்கிட்ட யாராவது பிழை பொறுக்க தேடுற ஆள் உண்டா,
நான் பிழை பொறுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா? இந்த வாசகத்தை முன்னிறுத்தி இந்த நபர் அந்த பள்ளியினுடைய முற்றவெளியில் அமர்ந்து கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்கள். وَكَانُوا قَلِيلًا مِنَ اللَّيْلِ مَا يَهْجَعُونَ وَبِالْأَسْحَارِ هُمْ يَسْتَغْفِرُونَ ஆயத்து வருது பார்த்தீங்களா? அந்த ஓதலை உள்வாங்கி உடல் மொழியில் வெளிப்படுத்த துவங்குகிறார்கள். அவ்வளவு நேரம் இபாதத்தை செஞ்சுட்டு சஹருடைய நேரம் வரக்குள்ள அந்த முற்றவெளியில் அமர்ந்திருந்த அந்த முன் வடிவம் அந்த பெருமகனார் வஹாதா சஹருன், அந்த நேரத்துல சொன்னாங்க, இது சஹரு பகுபிரலி, என்ன மன்னிச்சிரு நாயனே அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. இப்ப நல்லருத்து இதை அறிவித்து தருகிற அந்த பெருமகனார் நமக்கு ஹாத்திபு ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப நல்லருத்து, நான் அந்த மனிதர் யார்? இவ்வளவு நுட்பமாக இறை சமூகத்தில் வேண்டலை முன்வைக்கக்கூடிய இந்த நபர் யார் என்று நான் திரும்பி பார்த்தேன். இதன் அவங்க யாரு தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர்! என்ன மேன்மக்கள்! சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்றால் சாமானியவர்களா? வெறுமனே போகிற போக்கில் அந்த செய்திகளை உள்வாங்கியவர்களா? அதன் அடையாள விழுமியங்களை எல்லாம் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகிற உத்தமர்களாக வல்லவா திகழ்ந்தார்கள் அந்த மேன்மக்கள். செய்தனா ஹாரிஸ் இப்னு மாலிக் அல் ஹாரிஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பெருமகனார் சாமானிய தோழரா? அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூகத்தில் ஒரு நாள் அவர்கள் சந்திப்பு ஏற்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போறாங்க. ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். கைஃப அஸ்பஹத யா ஹாரிஸ், ஹாரிஸ் எப்படி இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹாரிஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அஸ்பஹது மோமினன் ஹக்கா, சத்திய மோமினாகவே எனக்கு காலை புலர்ந்ததுங்கிறாங்க. உள்ளூர் மாதா தக்கூல், என்ன சொல்றீங்கன்னு விளங்கிதான் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா லிக்குல்லி ஷைஇன் ஹகீகா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்கு. ஃபமா ஹகீகத்து ஈமானிக்க, உங்க ஈமான்ட அடிப்படை என்னான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய ஆன்மாவை முன்னிறுத்துகிறேன், இந்த உலகத்தை விட்டும் விலக்கி வைத்து நான் அதை பார்க்கிறேன், இரவையும் நான் சந்திக்கிறேன், பகலையும் நான் சந்திக்கிறேன். அவங்க சொல்றாங்க, இரவில் வணக்கத்தோடு அதை நான் கழிக்கிறேன், பகலில் நோன்போடு அதை நான் கழிக்கிறேன், அல்லாஹுடைய அரிசையும் நேரடியாக நான் பார்க்குவதை போன்று இருக்கிறேன். சொர்க்கவாதிகள் என் கண்களுக்கு தெரிகிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் சகவாசம் கொள்வதை பார்க்கிறேன். நரகவாதிகள் என் கண்களுக்கு தெரிகிறார்கள், அவர்கள் ஓலமிடுவதை என் செவிகள் செவியேற்பதை போன்று நான் அறிந்து கொள்கிறேன். அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஹாரிஸ் அரஸ்த, சரியாகவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஃபல்ஸம் என்று அதை நீங்கள் சரியாகவே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்ன தகவலை நாம் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. தங்கைக்குரிய பெருமக்களே, ஈமானை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வியை பாருங்களேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஈமான்னா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. லைஸல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன் வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ரவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வபனஸ் சபீலி வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப் وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البعث أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. புண்ணியம்னா என்னன்னு கேட்கப்படுது இல்லையா? உங்க முகத்தை கிழக்கோ மேற்கோ திருப்புறது இல்ல. புண்ணியங்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீதும் தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதத்தின் மீதும்
நபிமார்களின் மீதும் ஈமான் கொள்றது இது மாத்திரமா? அதற்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுனதுல இந்த ஆயத்துல என்ன இருக்கு? தன்னுடைய பொருளை அல்லாஹுவின் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக இனபந்துகளுக்கு, அனாதைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, ஏழைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, யாசித்து வரக்கூடியவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள் போன்றவர்களை மீட்டுவதற்கு செலவு செய்யறாங்க இல்லையா, அதுதான் அப்படிங்கிறாங்க. இன்னும் தொழுகையை சரியா கடைபிடிச்சு முறையா ஜக்காத்தை கொடுத்து அப்படி இருக்கு இல்லையா, இத மாதிரி. அதே மாதிரி தான் வாக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது, அதே மாதிரி துன்பத்துல, கஷ்டத்துல, இந்த மாதிரி நேரத்துல பொறுமையுடனே இருக்கிறது, இது அல்லாஹ் வரிசைப்படுத்துறான இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது ஈமான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஈமான்னா என்னன்னு கேட்டதுக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஈமான் அப்படிங்கிறது வெறுமனே வணக்கம்ங்கிற உடல் மொழிகளோடு, அதாவது உடல் வணக்கங்களோடு மாத்திரம் அல்ல, பொருள் வணக்கங்கள். அப்ப சொல் செயல் இரண்டையும் வெளிப்படுத்தி காட்டுகிறது பாருங்க, இந்த முன்மாதிரி வடிவங்கள் தான் ஈமானு. நமக்கெல்லாம் தெரியும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி. உங்களை இன்னைக்கு யாரும் நோம்பாளி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நான் தான்னு சொன்னாங்க. ஜனாசாவை இன்னைக்கு யாரு பின்தொடர்ந்தான்னாங்க, ஆனா நாங்க நாங்க. யாராவது நீங்க மிஸ்கீன்களுக்கு இன்னைக்கு உணவு கொடுத்தீங்களான்னாங்க, நான் சொன்னாங்க. இன்னைக்கு உங்கள யாராவது நோயாளி நல்லா விசாரிச்சீங்களா, நான் நல்லா விசாரிச்சேன்னாங்க. மஜ்தமஅன ஃபீ இம்ராஇன் இல்லா தஹலல் ஜன்னah. இது எல்லாம் ஒருவரிடத்தில் ஒன்று சேர்ந்து பிரதிபலிக்கும் என்றால் அவர் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைந்தே தீர்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சாதாரண வார்த்தையா? ஒட்டுமொத்த ஈமானை ஒரு தராசிலும் உத்தமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான ஒரு தராசிலும் வச்சா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஈமான் கனமாக இருக்கும்னு சொன்னாங்களே, வெறுமனே இந்த ஆமன்து பில்லான்னு சொல்ல ஈமான் வருத்தரமா? இல்லை. பாருங்களேன் எவ்வளவு அற்புதமான அந்த ஈமானிய வெளிப்பாடுகள். நமக்கெல்லாம் தெரியுமே அவர்களை குறித்து எத்தனை செய்திகளை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்கல்ல, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் அன் நத்தஸத்தக. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தர்மம் செய்யுங்களேன் என்று இறை பாதையில் கொடை கொடுக்க எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த நேரத்துல என்கிட்ட நிறைய காசு செல்வம் இருந்துச்சு. நான் ஒரு முடிவு செய்தேன், என் வாழ்க்கையில எப்படியாவது நன்மையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்தி விட வேண்டும் என்று ஆசை கொண்டு அப்படியே வீட்டுல இருக்கிற பொருள்கள்லாம் சரி பாதியை தூக்கி கொண்டு வந்து கொட்டிட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பார்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அபகைத லி அஹலிக யா உமர், உமர் வீட்டுல என்னமா வச்சுட்டு வந்தீங்கன்னாங்க. மிஸ்லஹு, இத மாதிரி வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு தன்னிறைவு கிடைத்தது, மன மகிழ்வு கிடைத்தது. இவ்வளவு பொருளை கொடுப்பதற்கான நசீபை அல்லாஹ் தந்தானேன்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டு, இந்த நாளிலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நன்மையில நான் கொஞ்சம் அதை தாண்டி முன்னேறி போயிடலாம் அப்படின்னு ஆசை கொண்டு அபிலாஷையோடு அமர்ந்திருந்த நேரத்தில், நான் கொண்டு வந்த பொருளை விட கம்மியா தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொருளை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, மா அபகைத லி அஹலிக் யா அபூபக்கர், உங்க வீட்டுல என்னமா வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அபகைத லஹும், என் குடும்பத்துக்கு நான் விட்டுட்டு வந்தது எது தெரியுமா? அல்லாஹ வ ரசூலா, அல்லாஹுவையும் ரசூலையும் என்று சொன்ன வாசகத்தை கேட்டு அப்படியே உடைந்து நொறுங்கி போய் சொன்னேன், லா உசாபிகுக இலா ஷையின் அபதா, இந்நேரத்தில் கூட உங்களை முந்த முடியவில்லை என்றால் இனி எக்காலமும் உங்களை முந்தவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு, அதாவது வணக்க வழிபாடுகள்ல அந்த உடல் மொழி வழக்கங்கள், பொருள் வணக்கங்கள்ல கூட எந்த அளவுக்கு எல்லை தொட முடியுமோ அதை தாண்டி நின்ற பெருமக்கள் நமது முன் வடிவங்கள். இதுதான் ஈமானினுடைய உச்சங்கள். அவர்கள் மனதில் அல்லாஹுத்தான் முன்னிறுத்தப்பட்டார்களே தவிர அவர்கள் மனதில் எந்த விதமான பொருள் ஆசைகளோ, எந்த விதமான அந்த ஒரு மேல் எண்ணங்களோ கொஞ்சத்தையும் துளிர்விடவே வைக்கவில்லை. அதான் ஈமான். அல்லாஹுவை நம்பி ஈமான் கொண்டு விட்டோம் இல்லையா, அல்லாஹுவை ஈமான் கொண்டதின் பின்பு அவன் தான் முன்னிருக்க வேண்டுமே தவிர
அத்தனையும் அதற்கு பின்னால் அவனுக்காக என்றுதான் இருக்க வேண்டும். அல்லாஹுப்பிஹி என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொன்னான் இல்லையா, எதை செய்தாலும் அவன் நேசத்தோடு செய்தல் இருக்கு பாருங்க. இது ஈமானினுடைய மகத்தான ஒரு பகுதியும் கூட என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், அல்லாஹு தாலா சொல்றான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம் காலு ஃபீம குன்தும் காலு குன்னா முஸ்தலஅஃபீன ஃபில் அர்தி என்று இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா யாரு தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டாங்களோ அவர்களுடைய உயிர் ஆன்மாவை மலக்குகள் கைப்பற்ற வர்ற நேரத்துல நடக்கிற நிகழ்வை குறித்து வருது. நீங்கெல்லாம் எந்த நிலையில இருந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மலக்குகள் கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் ரொம்ப பூமியில எதிர்க்க முடியாம பலகீனர்களாகத்தான் நாங்க இருந்தோம். அல்லாஹ் அந்த பூமியை விசாலமாக்க இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மலக்குகள் கேட்பாங்க. அப்ப அந்த மேன்மக்கள் அவங்க சொல்லுவாங்க, அமைதியோடு இருப்பாங்க. அப்ப அந்த மலக்குகள் சொல்லுவாங்களாம், நீங்க எல்லாம் நாடு கடந்து போயிருக்க கூடாதான், நீங்க இந்த காரணத்தை சொல்றீங்கல்ல, சரியா நடந்திருக்கணுமே. இப்ப இன்னைக்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்களா இல்லையா, தவறுகளை செய்துட்டு நாங்க வேற சூழல், எங்களுடைய கஷ்ட சூழல், எங்களுடைய நிலைமைகள் அப்படி, வேற வழி இல்லாம நாங்க இதுல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு ஒரு காரணங்களை அப்படி ஜோடிக்கிறாங்களா இல்லையா. மலக்குகள் கேட்பாங்க அந்த நேரத்துல, ஏன் உங்களுக்கு பூமி விசாலமா இல்லையா? அப்படி விசாலமாக இருக்கிற பூமியில எங்க வேண்டாலும் நீங்க பயணிக்கலாமே, தவறு நடக்கிற இடத்தில் தான் நீங்கள் இருக்க வேண்டுமா? அந்த சூழல்களை தான் நீங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ள, அது உங்களை ஆக்கிரமித்துக் கொண்டது என்று நீங்கள் என்ன போலிவாதம் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரத்துல கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை கொடுக்கிறான், இந்த மாதிரி தவறுகள்ல தங்களை திளைக்க வச்சுட்டு வேற வழி இல்லாம செஞ்சோன்னு சொல்லி அந்த நேரத்துல நீங்க காரணம் சொல்ல முனைஞ்சீங்கன்னா மவ்வாகும் முன்னார் மவ்வாகும் ஜஹன்னம்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்போ உலாய்க்கு மவ்வாகும் ஜஹன்னம், அவர்களுக்கு ஜஹன்னம்ங்கிற நரகம் தான் இருக்கும். ஒசாத்து மசீரா, அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கெட்ட இடம் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன்னிசாஇ வல் வில்தானி லா யஸ்ததீஊன ஹீலத்தன் வலா யஹ்ததூன சபீலா. ஆண்கள்லயும் பெண்கள்லயும் சிறுவர்கள்ல பலகீனமானவங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் எந்த உபாயம் தெரியாதவங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த அறியாதவங்க இருந்தாங்கன்னா அது வேறங்கிறான். அப்ப இது அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னிக்க கூடும். உலாய்க்கு அஸல்லாஹு யாஃபு அன்ஹும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, இது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இந்த சஹாபிகளை நம்ம பார்க்கிறோம். கண் தெரியாத சூழல்களில் இருந்த நேரத்தில் கூட அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்னு பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பனூ லைஸ்ல உள்ள ஒரு மனிதர், யாரு, சையதுனா ஜுந்துப் இப்னு லபரா ரலியல்லாஹு அன்ஹு, பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 4 ஆண் மக்கள் அவர்களிடத்தில் இருந்தார்கள். ஆனா அவர்களுடைய கண் பார்வை பறிபோய் இருந்தது, ரொம்ப கஷ்ட சூழல்ல இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல இந்த ஹிஜ்ரத்துக்கு எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல ஜுந்துப் இப்னு லபரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க கண் பார்வை தெரியாத ஆளு, இந்த இல்லல் முஸ்தலாஃபீன்ல வந்துடுறாங்க, பலகீனத்துல வந்துடுறாங்க. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் சொல்றான லா யஸ்ததீஊன ஹீலான்னு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, எந்த உபாயங்களும் பெற்றுக்கொள்ளாத சூழல்னு. இந்த வசன வரிகளில் இந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு ஜுந்துப் இப்னு லபரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் மக்கள்கிட்ட சொன்னாங்களாம், ஏமா அல்லாஹ் தஆலா சிறப்பான ஆண் மக்களாகிய உங்களை எனக்கு தந்திருக்கிறான், பொருளாதாரத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், என்னை எப்படிப்பட்ட சூழல் இருந்தெல்லாம் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், கடுமையான ஒரு 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 அநீதங்கள் நிறைந்த அந்த காலத்தில் எனக்கு உள்ளத்துல ஈமானையெல்லாம் தொந்து இவ்வளவு அழகாக்கி வச்சானே. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் மதீனா ஷரீஃபுக்கு போறாங்க, எல்லாம் ஹிஜ்ரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. எனவே என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, ஜவானாகிய ஆண் மக்கள் நீங்க இருக்கிறீங்க, இந்த வழிகள் எல்லாம் இருந்தும் நீ ஏன் பயணிக்கவில்லை என்று நாளை அல்லாஹ் என்கிட்ட கேட்டுருவானோ நான் பயப்படுறேன்னு சொல்லி என்னை நீங்கள் இஹ்மிலூனி இலா தாரில் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தின் பக்கம் என்னை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், அந்த ஊருக்கு என்ன கூட்டிட்டு போங்க. ஃபஅகூனு மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இருக்கணும்னு சொல்லி
அவர்கள் போட்ட உத்தரவை உள்வாங்கியவர்களாக பிள்ளைகள் அவர்களை சுமந்து செல்கிறார்கள். உடல் பலகீனம் தான். அதனால் அவர்களுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய சூழலும் உருவாகிவிட்டது. இந்த நோயோடும் பயணிக்கிறார்கள். பலம்மா பலக தன்ஈம்ங்கிற இடம் இருக்கு இல்லையா, அதன் பக்கம் நெருங்கி அந்த தன்னீமுக்கு வந்த பொழுது அவர்களுடைய நோய் அதிகரித்து அவர்கள் அங்கே வஃபாத் ஆகிவிட்டார்கள். மஸ்ஜிது தன்ஈம் இருக்குல்ல, இப்ப நீங்க போனா தெரியும், மஸ்ஜிது தன்ஈம் இருக்கு இல்லையா, அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டும் விட்டார்கள். அல்லாஹு தாலா இவர்கள் விஷயத்துல ஆயத்தை எடுக்கிறான். அல்லாஹ் ரசூலின் பக்கம் ஹிஜரத்தாக தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி வந்தார்கள் இல்லையா, அவங்க சும்மா யுதுரிக்குல் மௌத்து, அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்றால் அலல்லாஹ், அந்த ஹிஜரத்தை முழுமையாக மேற்கொண்டு அங்கு அவர்கள் அந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதில் தங்களை ஆயத்தப்படுத்தி சித்தப்படுத்தி செயல்படுத்துவார்களே, அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி இவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தாலா ஆயத்தை இவர்கள் விஷயத்தில் இறக்குகிறான். என்றால் நம்ம ஈமான பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு துணிய வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி உறுதிப்படுத்தி காட்டுகிறது. இவர்கள் முன் வடிவங்கள், இவர்கள் தான் முன்மாதிரி வடிவங்கள். நாம காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியாது. தொழுகைக்கோ அல்லது நோன்புகளுக்கோ காரணங்களை எதிர்பார்க்கிறோம். ஹலாலான ரிசுக்கை தேடுவதில் காரணத்தை சரியாக நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாச்சும் ஒரு சோடிக்கப்பட்ட காரணத்தோடு பயணிக்க முடியாது. வேற வழி இல்லை, அதனால நாங்கள் வட்டியின் பக்கம் தேவையாகிறோம், வேறு வழி இல்லை, அதனால் நாங்கள் பொய்யின் பக்கம் தேவையாகிறோம், வேறு வழி இல்லை, அதனால் சில இபாதத்தில் நாங்கள் கொஞ்சம் கவனமின்மையாக இருக்கிறோம் என்று காரணங்களை சொல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது. இந்த முன்வாதிரி வடிவங்கள் எந்த காரணத்தையும் முன்னிறுத்தவில்லை. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதை இந்த மேன்மக்களின் வரிகளில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. இறை சமூகத்தில் தங்கள் ஈடேற்றம் பெற்று விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சிகள் மிகவும் கவனத்திற்குரியது. பாருங்களேன், ஆசிமுல் அஹ்வல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நாங்க சீரின் ரஹிமஹுல்லாவுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க சீரின் ரஹிமஹுல்லாவுடைய மகளார். இந்த ஹப்ஸா அம்மையாரு அவங்க ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த நேரத்துல அவங்க வீட்டோடு இருக்கிறாங்க. வீட்டோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கென்று சில சலுகைகள் வழங்கப்படுகிறது. இந்த வயசான காலத்துல எப்படி அல்லாஹ் இறைமறையில் சொல்கிறான், ஒல் கவாயிது மினன் நிஸ்ஸா இல்லாத்தி லா யர்ஜூன நிக்காஹன் ஃபலைஸ அலைஹின்ன ஜுனாஹுன் ஐயலஅன சியாபஹுன்ன கைர முதபர்ரிஜாத்தின் பிஸீனா அப்படின்னு சொல்றான். இந்த பெண்கள்ல திருமணத்தை நாடாத அளவுக்கு முதிர்ந்த வயது அடைஞ்சிடுறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பொம்பளைங்க தங்களுடைய அலங்காரத்தை மற்றவங்களுக்கு வெளியாக்காத நிலை இருக்குல்ல, அந்த மாதிரி அவசியமாக உள்ள அந்த சாதாரணமா வீட்டுல இருக்கும்போது ஒரு மானத்தை மறைச்சு உட்கார்ந்துருப்போம்ல, வெளியேறும் பொழுது முற்றிலுமாக மறைத்தல் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கும்போது சின்ன ரிலாக்ஸேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தங்களுடைய மேலாடைகளை அப்படி நீக்கி கலட்டி இருக்கிறதுங்கிறது குற்றம் இல்லை. நம்ம வீடுகள்ல பாக்குறோம், வயசாளிகள் எப்படி இருப்பாங்கன்னு பாக்குறோம். அவங்க இந்த சட்டை போட்டிருப்பாங்க, பாவாடை உடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி காலங்கள் இருக்கு இல்லையா. வீட்டுல இருக்கும்போது ஒரு லேசான துணியை போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இருக்குல்ல, அதனால குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இவங்க சொல்றாங்க, ஆசிமுல் அஹ்வல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நாங்க அந்த ஹப்ஸா அம்மையார், சீரி ரஹிமஹுல்லாவுடைய மகளார் ஹப்ஸா அம்மையார நாங்க சந்திக்கிற பொழுது அவங்க என்னன்னு பார்த்தா முற்றிலுமாக மூடி, ஒரு வெளியே அந்நிய ஆண்களுக்கு முன்ன வெளியேறுகிற பொழுது எந்த அளவுக்கு முழுமையாக ஒரு பெண் மறைத்துக் கொள்வார்களோ, ஒரு வாலிப வயது பெண் எந்த அளவுக்கு முக்காடிட்டு மூடிக்கொள்வார்களோ, முகத்தை கூட நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம ஊர்கள்ல எல்லாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா. அப்படி என்ன செய்வாங்க, வயசான பொம்பளைகள் தான் வெள்ளுடை அணிந்திருப்பார்கள், ஆனா அப்படியே முக்காட முழுசா மூடிக்கிட்டு தான் பேசவும் செய்வாங்க. இன்றைய காலத்தில் இளையவர்கள் கூட பெண்கள் கூட ஒரு ஃப்ரீடமா சுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஆண்கள் இருக்கிற பகுதிகளில் மிக குனிந்து நடக்கிற ஒரு செயல்களை பார்க்கிறோம். ஆனா அன்றைய கால பெண்கள் அப்படி கிடையாது. இந்த ஹப்ஸா அம்மையார்
அப்படியே முற்றிலுமாக மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்க கிட்ட நாங்க கேட்டோம், ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் ஹப்சா அம்மா, அல்லாஹ் தாலா சொல்றான்னு இந்த மாதிரி ஒரு வயசுல நீங்க இப்படி மறைக்கணுங்கிற அவசியம் இல்ல, நார்மலான நிலையில இருந்தா கூட குற்றம் இல்லைன்னு அல்லாஹு தாலா சொல்றான். பலைச அடைகின்ன ஜுனாஹுன் அப்படின்னு அல்லாஹு சொல்றான் இல்லையா? அதனால நீங்க ஏன் இவ்வளவு தூரம் மறைத்துக் கொள்கிறீர்கள், இப்படியே ரொம்ப மூடிக்கிறீங்க? அதை குறித்து வினா எழுப்பிய பொழுது சீரின் ரஹிமஹுல்லாவுடைய மகளார் ஹப்சா அம்மா சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படியா, ஐயூஷையின் பாததாலிக்க, ஏமா ஆயத்துல ஒரு பகுதியை ஓதிட்டீங்க, இன்னும் ஆயத்து முடியலையே, அதனுடைய அடுத்த பகுதியை ஓதுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி வயதான காலத்திலேயும் அவர்கள் தங்களுடைய பத்தினித்தனத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்றால் அதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்று இறைவன் சொல்கிறான் என்ற அந்த வசன வரியை ஓதிய பொழுது ஹிஜாப், இது அந்த மறைத்தலை உறுதிப்படுத்துகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். பாருங்களேன் எப்படிப்பட்ட வாழ்வு! ஒரு சலுகை கிடைத்த பொழுது கூட சலுகை அவர்கள் பயன்படுத்தவில்லை. இன்று நாம் சலுகை அல்லவா எதிர்பார்க்கிறோம்? இன்னைக்கு இளையவர்கள் முதற்கொண்டு அனைவர்களும் எதை எதிர்பார்க்கிறார்கள்? லேசாக உடலிலே சின்னதாக வலி இருந்தால் கூட அமர்ந்து தொழ முடியுமா என்று எதிர்பார்க்கிற காலம் இல்லையா? உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் இறை இல்லங்களில் அதிகரித்து விட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோமே. எத்தனை சின்ன பிள்ளைகள் மார்க்கத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த மேன்மக்களை அல்லவா முன்வடிவங்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அறிஞர்களிடத்தில் அவர்கள் சலுகைகளை கேட்டு கேட்டு ஏதாவது சலுகைகளை எடுத்துக் கொள்வதா? சம்பாதித்ததில் கூட இப்படி இருந்தால் கூடுமா, அப்படி இருந்தால் கூடுமா என்று சலுகைகளை எதிர்பார்த்து, சிலர்களுக்கு ஹராம் கூட சில கட்டங்களில் அவர்களுக்கு ஜாயிஸ் ஆகலாம். செத்தவைகள் 3 நாள் பட்டினி கிடந்து அவன் உயிர் பறிபோகிற நிலைமை இருக்கும் என்றால் அவனுக்கு அது ஜாயிஸ் ஆகலாம். ஆனால் லேசான விஷயங்களுக்கெல்லாம் ஹராமின் பக்கம் துணியக்கூடிய சூழல்கள் என்பது எப்படி? பெண்கள் மனம் பூசி விட்டு வெளியே செல்லுதல் என்பது எவ்வளவு பெரிய பாரதூரமானது. ஆனால் சஹாபியத்து பெண்மணிகள் அப்படி செல்லவில்லையே. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கங்கள் எல்லாம் அரங்கேறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஈமானை பாதுகாக்க வேண்டுமே. ஈமான் என்பது சாமானியமான ஒன்றா? அது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த மனைவி ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு அன்-நிஸா அல்-முஹாஜிராத்தில் ஊவல். ஆரம்ப முஹாஜிர் பெண்மணிகள் இருக்கிறார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. லம்மா அன்ஸலல்லாஹு தஆலா, இறைமறை வேத வசனம் ஒன்று இறங்குகிறது. தங்களுடைய மேனிகளில் அந்த மார்பகம் வரை உள்ள பகுதிகளை முக்காடிட்டு மறைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா அப்படி மறைக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்து இறை சமூகத்தினுடைய வேத வரிகள் சுட சுட செய்திகளாக சுந்தர நபியினுடைய திரு நாவின் மூலம் வெளிப்பட்ட பொழுது அந்த முஹாஜிர்களாகிய ஆரம்ப கால அந்த சீதேவி பெண்மணிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ஷகக்ன முருத்தஹுன்ன ஃபஹத்தமர்ன பிஹி, வீட்டுல தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலைகளை கிழித்து அதை எடுத்து முக்காடிட்டு கொண்டார்கள் என்று. ரிலாக்சேஷன் எதிர்பார்க்கிறாங்களே, வெயில் காலம்னு சொல்றாங்களே, வேனலின் காரணமாக லேசான துணிகளை அணிகிறோம்னு சொல்றாங்களே, ஒட்டிய ஆடைகளோடு வெளியே வர வேண்டும் என்று ஆசிக்கிறார்களே, எவ்வளவு பெரிய அபாண்டங்கள்! ஆனால் இந்த மேன்மக்கள் இவங்க தான் ஈமானை பாதுகாத்த சுந்தர புருஷர்கள். அந்த ஈமான் தான் நம்ம கிட்ட இருக்கணும். வெறுமனே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று உச்சரிக்கிற வார்த்தைகள் ஈமானிய வடிவங்கள் மாத்திரமல்ல, அதை செயல் வடிவப்படுத்த வேண்டும். அல்லாஹுவை நம்பினால் அவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹுவை நம்பினால் பெருமானாரை முழுமையாக அங்கீகரித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மறுமையை நம்பினால் மறுமைக்கான அத்தனை அம்சங்களையும் நாம் சரியாக உள்வாங்கி அதை நமது கண்களுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தி செயல்படுத்துவேன் என்று சொன்னார்களே ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு.
சொர்க்கத்தையும் பார்க்கிறேன், நரகத்தையும் பார்க்கிறேன் நாங்கள்ல. அப்ப அந்த செயல்பாடுகள் எவைகள் நம்மிடத்தில் அலங்காரப்பட வேண்டும் என்பதின் அடையாள புருஷர்கள் இவர்கள். சரியாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருள் நிறைந்த பெருமக்களே, அற்புதமான நமது சங்கைக்குரிய இந்த ஒன்று கூடலில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்தமர்களே, நேரமாகிவிட்டது. மணி 9:30 ஆகிறது. 9:30 ஆயிடுச்சுல்ல ககா? இல்ல இருந்தாலே நான் லேட்டா தானே ஆரம்பிச்சோம். 15 நிமிஷம் தொடருங்க. அப்ப இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். 10 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ். குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பின்பு கூட சங்கைக்குரிய அபூ தாஹிர் ஹஸரத் அவர்களின் ஒரு சிறிய செய்திகள் இருக்கிறது என்று ஏற்கனவே நினைவூட்டினீர்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருள் நிறைந்த அந்த மேன்மக்களின் நடவடிக்கைகளை பார்த்தால் சிலாகித்து போகிறது. இருதயங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நொடி பொழுது நின்று விடுகிறது. என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த மேன்மக்கள் என்று ஸெய்த் இப்னு அஸ்லம் ரஹிமஹுல்லா சொல்றாங்க. அஷ்அரியாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நிறைய நற்குணங்கள் அற்புதமாக தொனிக்கும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து பேசிய உத்தமர்கள். லகது ஊத்தீத்த, நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. மிஸ்மரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத் என்று அவர்களை குறித்து சொன்ன வாசகமும் உண்டு. என்ன குரல் வளம் உங்களுடையது! தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரீங்கார ஓசைகளை அப்படியே கண்களுக்கு முன்னால் கொண்டு நிறுத்துகிற, செவிகளில் கொண்டு சேர்க்கிற அவ்வளவு அற்புதமான குரல் வளமுடையவர்கள் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பெருமகனார் அவர்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகிற பொழுது சையதுனா அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இறைமறை வேத வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்படியே நின்று விட்டார்கள். அவர்கள் ஓதி முடிக்கும் வரை நின்றார்கள். ஓதி முடித்த பின்பு அன்னலார் அங்கிருந்து விடைபெற்று சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கேட்ட செய்தியை மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தெரிந்து கொள்கிறார்கள். நேற்று நீங்கள் ஓதினீர்கள், அந்த ஓதலை கேட்டேன், என்ன அழகான ரம்மியமான குரல் வளம் என்று அவர்கள் சிலாகித்து பேசினார்கள். அந்த நேரத்தில் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் ஓதியதை நீங்கள் செவிமடுத்தீர்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆம், செவிமடுத்தேன்னு சொன்ன பொழுது அப்படியே கண்கள் குளமாகி நின்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாம், அருமை நாயகமே, வேதமறை வரிகள் எந்த நாவிலிருந்து எங்கள் செவிகள் உள்வாங்கியதோ அந்த செவிகள் உள்வாங்கியதின் வேத வரிகள் எங்கள் நாவிலிருந்து வெளிப்படுவதை வேத வசனத்தை உள்வாங்கிய உங்கள் செவிகள் கேட்கும் என்று நான் அறிந்திருப்பேன் என்றால், நான் ஓதுறத நீங்க கேட்பீங்கிறத நான் மட்டும் தெரிஞ்சிருந்தேன்னா லக்கது ஹப்பர்து லக தஹ்பீரா ஷப்பகத்து லக தஷ்வீகா, இப்படி 2 வாசகத்தை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொன்னாங்களாம். இன்னும் நான் ரொம்ப ரம்மியமா ஓதி இருப்பேன், இன்னும் ரொம்ப அலங்காரமா ஓதி இருப்பேன். அப்ப அலங்காரமாக ஓதுறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றாங்க. அதை சஹாபிகளையும் ஆமோதிக்க வச்சாங்க. அதனாலதான் தொழுகையில நம்ம ஓதுகிற பொழுது மாமூம்களாக நிற்கக்கூடியவங்க அதை இன்னும் ஓதலாமேன்னு கேட்கிற அளவுக்கு அழகான குரல் வளத்தோடு ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகன்னௌ பில் குர்ஆன், நாங்க குர்ஆனை நீங்க ராகமாக ஓதுங்கோன்னாங்க. பழைய ஆட்கள்லாம் வீட்டுல ஓதும் போது அவ்வளவு ராகமா இருக்கும். அப்படியே அந்த ரீங்காரம் எடுத்து அப்படியே வெளியே நிற்கும். அதெல்லாம் கேட்க ரொம்ப ரம்மியமா இருக்கும். இன்றைய காலத்துல எல்லாம் அமைதியா ஓதிட்டு போயிடுறாங்க. அப்படி அல்ல, வீடுகளில் சப்தமாக குர்ஆனை ஓதுங்க. அப்படி ஓதி பிள்ளைகளை செவியேற்க செய்யுங்க. பெரியவங்க வீட்டுக்குள்ள அதை ஓதி அலங்காரப்படுத்துங்க. பிள்ளைகளை ஓத வைத்து நீங்கள் கேளுங்கள். 2 அமல்களும் அங்கே நடக்க வேண்டும். 2 அமலும் அங்க நடக்கணும். நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க. வெள்ளிக்கிழமை அப்ப உட்கார்ந்து சூரத்துல் கஹஃப ஓதுங்கோன்றுவாங்க. அப்ப நாம ஓதுவோம். அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். செவியேற்று கொண்டே அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஓதி நாம் கேட்க, நாம் ஓதி அவர்கள் கேட்க என்று
அந்த இல்லங்களை இப்படித்தான் குதூகலப்படுத்த வேண்டும். அது அருள் நிறையும் இடங்களாக மாறிவிடும். சரி, கயிர். இங்க அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நிறைய அவங்க கிட்ட அற்புதங்கள் இருக்கிறது. இப்ப அந்த அஷ்அரிகள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே ஹிஜ்ரத்துக்கு வருகை தருகிறார்கள். ஒரு நீண்ட செய்தி அது. அதனுடைய சுருக்கத்தை நான் முன்வைக்கிறேன். அவங்க அப்படியே ஹிஜ்ரத்துக்கு வந்துடுறாங்க. மதீனா ஷரீஃபை நோக்கி வந்துடுறாங்க. ஏற்கனவே அவர்கள் கப்பல் திசை மாறி ஹபஷாவுக்கு போய் அதற்கு பின்பு அங்கிருந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் அங்கே சந்தித்து அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர்கள் மதீனாவை நோக்கி வருகிறார்கள். இப்ப இந்த பெருமக்கள் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அஷ்அரியாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்ததின் பின்பு அவர்களுக்கு சரியான போதுமான உணவுக்கு வழி இல்லை, ரொம்ப பசி. அந்த பசியோடு இருக்கிற பொழுது அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் இந்த பயணத்தில் இருக்கிறார்கள். இப்ப வந்த பொழுது பசியோடு இருக்கிறார்கள், உணவு தீர்ந்து விட்டது. வேறு வழி இல்லாமல் அவங்க நேரா ஒரு ஆளை அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் விஷயத்தை சொல்லி அங்கிருந்து ஏதாவது உணவை பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று ஒரு நபரை அங்கே அனுப்புகிறார்கள். அந்த அஷ்அரியாவில் உள்ள ஒரு நபரை அங்கே அனுப்புகிறார்கள். அவர் நேரா போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, சஹாபிகள் இருக்கிறாங்க. அங்க ஒரு பேச்சு போய் கொண்டிருக்கிறது. நேராக ரசூலுல்லாஹ் இருக்கிற அந்த இடத்தின் வாசல் வரைக்கும் வந்து விட்டார்கள். பசியோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உணவு அங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க, அவங்க தந்தா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆளை அனுப்புறாங்க. பெருமானார் இருக்கிற வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படி வாசல் வரைக்கும் வந்த பொழுது இன்னும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. நல்லா புரிந்து கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இன்னும் பார்க்கல. பார்க்காம அந்த வாசலுக்கு வெளியே இவர்கள் நிற்கிறார்கள். அப்படி நிற்கிற பொழுது சமிஅஹு யக்ரஉ ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்து ஓதுறத கேட்கிறாங்க. ஒரு ஆயத்து உள்ளிருந்து அப்படி ஓசை வடிவில் வெளிவருகிறது. வாசலுக்கு வெளியே நிற்கிற இந்த தோழர் அந்த வாசகத்தை செவிமடுக்கிறார். என்ன வாசகம் அது? வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள், ஊர்வன வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அதுக்கு ரிசுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹுவின் மீது உள்ளது என்று இந்த இறைமறை வேத வசனம் வருகிறது. அங்க பசியோட ஆளை அனுப்பி இங்க வாசல்ல வரைக்கும் நின்றா அந்த செய்தியை காதல கேட்ட அந்த தோழர் உடனே மல் அஷ்அரியூன பி அஹ்வனி தாப்ப அலல்லாஹ், அப்ப அந்த தாபத்துங்கிற அந்த ஊர்வன வஸ்துக்களை விட அஷ்அரியாக்கள் என்ன அல்லாவுக்கு தெரியாதவங்களா, அல்லாவின் பார்வை விட்டு அகன்றவங்களா? அப்படிங்கிற எண்ணம் உள்ளே மிகைக்கிறது. ஈமான் எங்கெல்லாம் ஊடுருவி நின்றிருக்கிறது என்பதை பாருங்கள். வெறுமனே கேட்கல. அன்னைக்கு அந்த சஹாபிகள் சாப்பிட்ட உணவெல்லாம் நீங்க வகைப்படுத்தி பார்த்தீர்கள்னா ஒரு ஈச்சப்பழத்தை பல்வேறு நபர்கள் சாப்பிட்டார்கள். கொட்டைகளை சூப்பிக்கொண்டு அவர்களுடைய நாட்களை கழித்த வரலாறுகள் உண்டு. அப்ப பசி என்று கேட்டு விடுகிறார்கள் என்றால் எத்தகைய தருணம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு மாதிரி சொகுசு பசிக்காக அல்ல, தன் உயிரை பாதுகாக்கிறதுக்குண்டான பசி. அந்த இடத்துல அது நம்ம கேட்கணுமே. அப்படி நிற்கிறார்கள் வாசலில். அந்த நேரத்தில் இந்த வாசகம் காதில் விடுகிறது. என்ன அஷ்அரியாக்கள் அவதான் தாபத்தை விட இலக்கானமானவங்களா, கண்காணிப்பு அல்லாவுடைய பார்வையிலிருந்து அகன்றவங்களா அப்படிங்கிற எண்ணம் மிகைத்து வலம் எதுகுல் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளேயே போகல, அந்த வாசலோடையே திரும்பிட்டாங்க. நேரம் அந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரு? இந்த ஹிஜ்ரத்துக்கு பாலியில உட்கார்ந்து இருக்கிறாள், அவெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. போன ஆளு சாப்பாடை கொண்டு வருவாங்க, ஏதாச்சும் பசி தீரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போன உடனே அந்த கூட்டத்திட்ட சொன்னாங்க, இந்த நேரம் போன ஆள் இங்க வாங்க போன ஆள் சொன்னாங்க, அபிஷிரு, சோபனம் பெற்றுக் கொள்ளுங்கள், அதாக்குமுல் கௌஸ், உங்களுக்கு உதவி வந்துடுச்சு, உங்களுக்கு உதவி கிடைச்சிருச்சு, நீங்க என்ன செய்யுங்க, சோபனம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த நடந்த நிகழ்வு எல்லாம், இப்படி எல்லாம் இந்த ஆயத்து செவிமடுத்தது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா வந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அப்ப இருக்கிறவன் நினைச்சுக்கிட்டாங்க
சரி சரி போன உடனே அவ சொல்லியிருப்பாக போல இருக்கு, நீங்க போங்க நான் கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருப்பாக போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும். அத்தாகும் ரஜுலான், ரெண்டு மனிதர்கள், யஹ்மிலானி கஸ்அத்தன் பைனஹுமா மம்லூஅத்தன் குபுஸன் வ லஹ்மன், அப்படியே ரொட்டியும் இறைச்சியுமா நிறைச்சி அந்த பாத்திரத்தை அப்படியே ரெண்டு நபர்கள் கொண்டு வராங்க. கொண்டு வந்து நேரம் கொடுத்துட்டா. பகலு மின்ஹா மாஷா, இருக்கிற எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. இருக்கிற எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சிலர் சொன்னாங்க, லவ் அண்ணா ரததுனா ஹாத தாம இலா ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம அவங்க தான் கொடுத்து விட்டாங்க ரசூலுல்லாஹ், ரொம்ப இவ்வளவு பெரிய உணவு நம்ம எல்லாம் நிரப்பமா சாப்பிட்டோம், அது போக மிச்சம் இருக்குது, இன்னும் பரக்கத்தா இருக்குது, நாம இதை அங்க அனுப்பி விட்டுட்டா ஹாஜத்தா, அங்கேயும் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய தேவைகள் நிறைவேறும்ல, அதனால நேரம் இதை கொண்டு அங்க அனுப்பி விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர்ட்ட சொன்னாங்க, நீங்க இதை கொண்டு அங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனுப்பி விட்டுட்டாங்க. நேரம் போறாங்க. போயிட்டு அங்க போய் கொடுத்தாச்சு. இவங்க எல்லாம் ரசூலுல்லாவை சந்திக்க வராங்க. வந்தக்குள்ள யார சூழல்லா, அருமை அல்லாவுடைய தூதரே, மாராயினா தாமன் அக்கசார ஒலா அத்தியமின் தாமின் அரிசல் தபிகி, நீங்க கொடுத்து விட்ட சாப்பாடு மாதிரி மனமான சாப்பாட்டையும் ரொம்ப அதிகமான சாப்பாட்டையும் நாங்க இதுவரை பார்த்ததே இல்லை யார சூழல்லாம். என்ன மனம், என்ன ருசி, எவ்வளவு நிரப்பம், இந்த மாதிரி நிரப்பமா நாங்க பார்த்ததே இல்லை யார சூழல்லாம். அப்படிப்பட்ட உணவை கொடுத்து விட்டீங்கன்னு ஒரு சுக்குருக்காக சொல்றாங்க போன உடனே. ஆல அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அர்சல்து இலைக்கும் தாமா, உங்களுக்கு நான் உணவு அனுப்புனா இல்லையே அப்படின்னாங்க. என்ன இப்படி சொல்றியா, இந்த மாதிரிதான் நீங்க அனுப்புனீங்கன்னு வந்தது ரெண்டு சாப்பாடு, நாங்க நல்லா சாப்பிட்டோமே அப்படின்னாங்க. அப்ப வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னாங்க. இந்த மாதிரி நாங்க ஆளை அனுப்பி விட்டோம், வாசலுக்கு வந்தாக, வாசலுக்கு வந்ததோட அந்த நபர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வாசகம் செவிமடுத்தோம், ஆயத்தை ஒமாமின் தாபத்தின் புல்லா இருந்துங்கிற ஆயத்தை செவிமடுத்தோம். அது செவிமடுத்ததோட நான் நேரா போய் விஷயத்த சொல்லிட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு சோபனம் வந்துருச்சு, உங்களுக்கு உதவி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆயத்தின் மீது கொண்ட ஆழமான அந்த ஈமானிய உறுதியை அங்கே போய் நான் சேர்த்து விட்டேன் அப்படின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸாலிக ஷைஉன் ரஸககுமுஹுல்லாஹ், அது ரொம்ப முக்கியமானதுமா, அல்லாஹ் உங்களுக்கு உணவை தந்திருக்கிறான்னாங்க. நபர்கள் வாயிலிருந்து வெளிவருகிற செய்தியை விட இறைமறையின் வாசகங்கள் ஆழமானது என்பதை இந்த செய்தி உறுதிப்படுத்துகிற அதே வேளை போன ஒரு ஆள், இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆள் சொல்றாரு, சரி போங்கம்மா நான் கொடுத்து விடுறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆளு நல்ல நிரப்பமான ஒரு ஆளுன்னு வைங்களேன், நல்ல தனவந்தர்னு வைங்களேன், சிறப்பா செய்யற ஆளுன்னு வைங்களேன், அந்த வாசகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த இடத்துல மாட்டோமா? ஆனா ஈமான் எந்த அளவுக்கு மேன்மக்கள் இந்த ஆயத்தை பார்த்ததோடு இருந்தது பாருங்கள். அல்லாஹு அல்லவா சொல்றான், என் ரப்பு சொன்னா அது வெளிவருகிற வாசக வரிகள் யாரு வாயிலிருந்து எப்படி வருது என்பதல்ல, சொல்வது யார் என்று பார்த்தார்கள். அந்த ஈமான். நாமளும் இறைமறையை ஓதுகிறோம், இறைமறை எவ்வளவோ செய்திகளை சொல்கிறது. நம்ம பாக்குறோமா இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன ஓதலாம்னு சொல்லுங்க அப்படின்ன உடனே நம்ம திடீர்னு ஒரு ஆள்கிட்ட இப்படி ஒரு வாசகத்தை சொல்றோம்னு வைங்கள, நடந்திருக்கு, நம்ம கிட்டயும் நடந்திருக்கு, உங்ககிட்டயும் நடந்திருக்கலாம். எப்படி ரொம்ப சிக்கலா இருக்கு பிரச்சனை, இது ஓதுங்க, அப்படியா ஹஸ்புனல்லாஹ் அதை ஓதுங்களேன், அல்லாஹ் வந்து இன்ஷா அல்லாஹ் தேவைய உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி விட்டுரும் அப்படின்னா வேற ஏதாவது நல்ல வாசகத்தை சொல்லுங்களேன்னு சொல்றோம்ல. ரொம்ப சிக்கல் அகப்பட்ட ஆளு, குல்லாவது ரப்பில் பழக்க ஓதுங்கம்மா, ஏதாவது இந்த பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் தீர்ந்துருமான்னு சொன்னா, அதையா வேற ஏதாச்சும் இன்னொரு நல்ல வாசகத்தை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்களா இல்லையா? வேதமறை வசன வரிகளில் ஒரு ஆயத்திற்குள்ள மேன்மக்கள் சொல்லுவார்கள், அந்த ஒரு ஆயத்தை கொண்டு ஒட்டுமொத்தத்தையும் நாம் சமாளிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நாம இறைமறை வசனத்தின் மீது கொண்ட ஈமானின் நிலை என்ன, அந்த மேன்மக்கள் கொண்ட ஈமானிய பலம் என்ன, அவங்க தாம்மா நமக்கு ரோல் மாடலு, முன்மாதிரி வடிவங்கள். இப்ப நான் மேல சொன்ன ஆயத்தை ஒரு தடவை நினைவுபடுத்துறேன். அந்த ஈமான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களோட ஈமான் மாதிரி இருக்கணும்னு சொன்னான் பாத்தீங்களா இல்ல, அதான் நேர்வழி பெறறதுக்கான ஈமான்னு சொன்னான் பாத்தீங்களா இல்லையா? அந்த ஈமான் தான் நமக்கு முன்மாதிரி, அந்த மேன்மக்களுடைய ஈமான். நிறைய விஷயங்கள் இருக்கு, நேரத்தின் அருமை கருதி நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
பரிசுத்த ஈமான்தாரிகளாகிய அந்த மேன்மக்களை அல்லாஹ் முன்னிறுத்தி காட்டினான் இல்லையா? அந்த தூய்மையாளர்களின் ஈமானின் துளி அளவு ஈமான் நமது இருதயத்தில் இருக்கும் என்றாலே நம்மளுடைய நிலைகள்லாம் ஈடேற்றம் அடைந்து விடும். அல்லாஹு தாலா அந்த சீதேவிகள், சஹாபிகள், அந்த உத்தமர்களின் ஈமானை இந்த இருதயத்திலும் அல்லாஹு தாலா பிரதிபலிக்க செய்வானாக. நமது உள்ளங்களும் அத்தகைய ஈமானை உள்வாங்கி வெளிப்படுத்துகிற செயல்பாடுகளும் அந்த ஈமானிய வெளிச்சமான செயல்பாடுகளாக, நூறாணியத்தான செயல்பாடுகளாக அத்தனையும் அப்படியே அமைவதற்கும், சிந்தனைகளும் எண்ணங்களும் அந்த ஈமானிய ஒளிவு மிகுந்ததாகவே வெளிப்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களின் ஒன்று கூடலை கபூல் செய்வானாக. இந்த ஒன்று கூடல் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்திலும் நிகழ்வதற்கு அது இரு மாதிரி ஜூம் இல்லையா? இல்லை, சுந்தர நபியினுடைய நேரடி சந்நிதியில் அல்லாஹு தாலா நமக்கு நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ்வின் லிகா என்ற அருள் நிறைந்த நேரடி சந்திப்பையும் அல்லாஹ் நமக்கு அருகதைப்படுத்தி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேரின் சார்பாக கணித்திருக்கிற ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மரியாதைக்குரிய நமது அபுதார் ஹசரத் அவர்கள் இன்றைய உரைப்படிச்சத ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று பெருமையாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எப்போ வழக்கமாக உள்ளதுதான், பேச்சாளர் முடிஞ்சோம்னா நம்முடைய கேட்டவர்களுடைய சில கருத்துக்களை ஆங்காங்கே கேட்டுக்கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையில் அப்தார் ஹசரத் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவார், கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காக்கா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரை ஆலிம் பெருந்தகை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூலகத்துக்கு உள்ள போயிட்டு வெளியில வந்த மாதிரி இருக்குது. அத்தனையும் தரவுகளோடு, வெறுமனே வார்த்தைகள் அலங்காரம் இல்லாம ஒரு ஆழமான ஈடுபாடோட ரொம்ப மெஹனத் எடுத்து தயார் செய்து உரையாற்றி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது அவ்வளோ பெரிய ஒரு உரைக்கு பிறகு திரும்ப இன்னொரு உரை தேவையாங்கிறது தெரியல. அதனால மற்றவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன். இப்ப நான் யாருக்கு உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. இல்ல 5 நிமிஷம் வளமையா பண்றதுதான். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10-15 நிமிஷம் தேவையில்லை. ஏதாவது 5 நிமிஷம் இல்லை, ஏதாவது ஒவ்வொரு கருத்துக்கள் அவங்கவுங்க ஆலிமுடைய உரையில இருந்து நமக்கு ஈர்ப்பு எதுல ஈர்ப்பு அதை சொல்லுங்க. அபுதாபி ஐமான் சங்கம் நம்முடைய துணைத் தலைவர் மீரான் பாய். இல்ல அவங்களா முன் வந்து சொல்லட்டும், நமக்கு அட்ரஸ் பண்ண முன் வந்து சொல்லட்டும். மொழியாக ஏதாவது சொல்ல வந்த மாதிரி தெரிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்திருந்த, ஒருங்கிணைப்புக்கு பண்ணியிருந்த மதிப்புக்குரிய நம்மளுடைய முஹிப்புல் உலமா கீழக்குறை முகமது மாரூப் காக்கா அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றி செலுத்தணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மலாம் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதுலேயும் இன்னைக்கு வந்து சிறப்பாக இந்த மார்க்க சொற்பொழிவு வந்து முன்மாதிரி மூமின்களின் முகவரிகள் என்ற தலைப்பில் பேசிய கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாபில் SMS முகமது உமர் அவர்களுக்கு நான் நம்ம வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச கருத்து வந்து அந்த தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி அவங்க சொன்னாங்க. அந்த அந்த நேரத்தில் வந்து 3வது பகுதியில் வந்து நம்ம வந்து சக நேரத்தில் இருந்து அந்த சுபூத்தில் வரைக்கும் துவா கேட்கும்போது அதை இறைவானவர்கள் வந்து அல்லாஹ்விடத்து நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. இறைவன் நம்மளுக்கு வந்து அதை கவுலாக்கி தாராங்கன்னு அது வந்து விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை வந்து நம்ம சுபூக்கு எந்திக்கிறோம். அதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் முன்னுக்கிட்டே நம்ம வந்து ரெடியாகி தஹஜ்ஜுத் தொழுகையும் தொழுது இறைவனிடத்திலே துவா கேட்டு எல்லா மக்களும், உலக மக்கள் அனைவரும் சாந்தியும் சமாதானத்துடன் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காக துவா கேட்கணும்னு நான் சொல்லிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி காக்கா, அந்த நிகழ்வை நீங்கள் ஏற்பாடு பண்ணதுக்கு. அதை ஒருங்கிணைத்து கொடுத்த நம்முடைய மதிப்புக்குரிய நண்பர் முதுவை ஹிதாயத்துல்லா அவங்க எப்பவும் அவங்களுடைய இருந்து தான் வழிகாட்டுதல் நடக்குது. அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். மேலும் கண்ணியத்துக்குரிய மௌலவி அவர்களுக்கு நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்களுக்கு என்னுடைய சிட்டுக்குருவி என்ற ஒரு புத்தகத்தை அனுப்ப நம்ம சொல்லியிருந்தாங்க முதுவை ஹிதாயத் அவர்கள். நாங்கள் துபாயில் இருக்கிறனால என்னால் அனுப்ப முடியல. அந்த புத்தகம் ஊரில் இல்லை, என் கையில் இப்போ இங்கே இருக்குது. அதை நான் எப்படியாவது துபாயிலிருந்து அவங்களுக்கு அனுப்பித்ததுக்கு நான்
முயற்சி பண்ணுறேன். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தாமதத்துக்கு மன்னிக்கவும். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். வேற யாரையாவது கருத்து சொல்றீங்களா? நானே ஒரு 2 கருத்து சொல்லிக்கிறவா? சொல்லுங்க காக்கா. அதாவது ஹஜ்ரத் அவர்கள் வந்து பேசும்போது 2 முக்கியமான விஷயம். சரி, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சித்திக் நாயகத்துடைய அமல்களை முந்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா முடியலங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு அதை சொல்லி காமிச்சாங்க. உண்மை என்னன்னு பார்த்தா அல்லாஹ் தஆலா முந்த விடலை. இதுக்கு ஆதாரம் குர்ஆன்லயே இருக்குது. இப்ப நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசியது குர்ஆன் வசனமா இறங்கி இருக்கிறது இல்லையா? இது எல்லாரும் நமக்கு தெரியும். இது எப்ப இறங்கி இருக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நுபுவத்துடைய 6வது வருஷத்துல இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதற்கு அப்புறம் அவங்க சொன்ன அந்த ஹிஜாபுடைய சட்டம், மகாமே இப்ராஹிம், அப்புறம் தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் சொன்னது எல்லாமே வசனமா இறங்கியது. அப்ப நுபுவத்து 6ல. ஆனால் 46 சூரா அஹ்காஃபுடைய 15வது வசனத்துப்படி அந்த வசனத்தை தஃப்சீர்ல அந்த குழந்தை 6 மாதத்தில் பிறந்து 40வது வயது அடைந்து குழந்தை ஒரு துவா கேட்டாங்களே, ரப்பி ஔஸிஇனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்த அலைய வஅலா வாலிதி வ அமல சாலிஹன் தல்லாஹு அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி இன்னி துபதி இலைக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துவாவை வந்து எந்த தஃப்சீரை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதை செய்யலாம். அபூபக்கர் சித்திக் இல்லாத ஓதுனதான் வருது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா சித்திக் நாயகத்துடைய 40வது வயசுல இந்த வசனத்தை ஓதிருக்காருன்னா அப்ப நுபுவத்துடைய 2வது வருஷம். இப்ப குர்ஆன்லயே பாருங்க, நுபுவத்துடைய 6வது வருஷத்துல பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது நானிலே பேசக்கூடிய அல்லாஹ் நுபுவத்துடைய 2வது வருஷத்துலயே அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட பேசிட்டான். இப்ப அல்லாஹ் தஆலா சித்திக் நாயகத்தை முந்த விடல. இதுதான் சித்திக் நாயகத்துடைய ஒரு தனி பெருமைங்கிற சிறப்புங்கிறது இது குர்ஆனே ஆதாரமாக இருக்கிறது என்பது ஒரு செய்தி. 2வது செய்தி, ஹஜ்ரத் அவர்கள் அந்த மாமின் தாபத்தின் பில்லது இல்லா அல்லாஹ் ரிஸ்கஹா அந்த வசனத்தை ஓதுனாங்கல்ல, அந்த வசனத்தில் ஒரு இது என்ன, நம்முடைய நிரந்தர இடத்தையும் தற்காலிக இடத்தையும் அல்லாஹ் தெரிஞ்சிருக்கிறான். தற்காலிக இடத்துலையும் அல்லாஹ் ரிஸ்கை தர்றான். இதுக்கு நடைமுறை உதாரணம், இப்ப ட்ரெயின்ல போகும்போது கூட ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன் நிக்க நமக்கு தேவையான உணவு வாங்கிக்கலாம். பஸ்ஸில் போனால் ஸ்டேஷன் ஒரு இடத்துல நிற்கும் உணவு வாங்கிக்கலாம். ஆனால் 30,000 ஃபீட்ல என் பிளேன் ஆகாயத்தில் எமிரேட்ஸ் பிளேட் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம காதலில் மாட்டிக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஹோஸ்டஸை வரவழைச்சு வாட் யூ வாண்ட் சிக்கன், யூ வாண்ட் வெஜிடேரியன், யூ வாண்ட் நான் வெஜிடேரியன் சுட கொண்டு வந்து சாப்பாட்டை தர்றானே, அந்த இடத்துல அல்லாம நம்ம நினைவு வரணும். இங்கே கொண்டு வந்து நமக்கு ரிச்சிக்கை தரலாம். எந்த இடத்துல நமக்கு இந்த தற்காலிக இடத்துலையும் சுட நமக்கு ரிச்சிக்கை தர்ற அளவுக்கு எப்ப பிளேனுடைய விஞ்ஞானம் வந்ததோ அதோடைய சாப்பாட்டுக்கான விஞ்ஞானத்தையும் உண்டாக்கி அந்த சாப்பாடு சூட்டா கொண்டு தர்றானே, எவ்வளவு பெரிய ரஸாக் அவன், எவ்வளவு பெரிய அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான்னு பார்க்கும்போது இது ஒரு அருமையான ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. 3வது விஷயம் ஞாபகம் சொல்லிடுறேன். ஹஜ்ரத் அவர் சொன்னாங்க, ஒரு வசனத்து மேல ஈமான் கொண்டு அதுபடி நடக்கும்ட்டு. ஹஜ்ரத் விஷயத்திலே நடந்தது. ஹஜ்ரத் அவரோட எங்கிட்ட வந்து தங்கியிருந்தே புறப்படுறாங்க. புறப்படும் போது அவங்க ஏதாவது கொடுத்து சாமான்களை கொடுத்து விடணுமேன்னு சொல்லி 2 மிக்சர் பாக்கெட் இருந்துச்சு. 2 மிக்சர் பாக்கெட்ல, அதாவது அந்த பக்கத்துல வந்து ஒரு ஊர் இருக்குது நம்புதாலை மிக்சர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒரு பாக்கெட் மிக்சர் அவளை கொடுத்தாச்சு அவளுக்காக கொண்டு வரதுக்காக. இப்ப வந்து என் மனைவி சொன்னா இன்னொரு பாக்கெட் மிக்சர் இருக்குன்னு சொல்லும் போது நாங்க என்ன அந்த மிக்சரையும் அவள்கிட்டே வச்சிருந்து, ஏமா மிக்சர் உங்களுக்கு பிடிக்குமே அப்படின்டா. உடனே நான் சொன்னேன், லந்தரால் பிற ஹத்தா துன்பிக்கும் மின்மா துவைப்போம், உங்களுக்கு விரும்புகள் கொடுக்காத வரைக்கும் நீங்க புண்ணியம் செய்ய ஆக முடியாது. அதான் எனக்கு விருப்பம்தான், இருந்தாலும் ஹஜ்ரத்தை கொடுக்கல முக்கியம், அதையும் கொடுத்துருந்தேன். அவ கொடுத்த அடுத்த நிமிஷமே கதவு தட்டப்பட்டது. எல்லாமே ஆணைட்டு சொல்றேன், கதவு தட்டி கதவு திறந்து வர்றாரு நாகூர் ஜவுகர் சாதிக்கு. நாகூர் வந்து வர்றாரு, காக்கா உங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு 10 டப்பா என்ன தந்தாரு தெரியுமா, குலோப் ஜாமுன் தந்தாரு. இந்த ஒரு மிக்சர் பாக்கெட் அடிஷனலா கொடுத்ததுக்கு 1க்கு 10 டப்பா குலோப் ஜாமுன் வந்து இறங்கிச்சு அதே நேரத்துல. அவன் என்ன அர்த்தம், ஒரு வசனத்தை நாம் ஈமான் பண்ணும்போது அதனுடைய பலனையும் உடனே கண்டுகொள்ளலாம் என்று இதுவும் ஆதாரம் இருக்குது. நான் இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஹஜ்ரத் அந்த வசனத்தை ஒரு வசனம் ஈமான் கொள்ள ரெஃபர் பண்ணதுனால சொல்ல வேண்டியதா போச்சு. மாஷா அல்லாஹ், மிக சிறப்பான ஒரு உரை. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த தமிழையிலும் அவர்கள் பேசுவார் என்ற கருத்து சொல்லிக்கிறேன். வேற யாரும் சொல்றாருன்னு சொல்லிட்டா
சொன்னதுல பிடிச்சமானது கொடுக்கணும் இருக்குது. நம்ம பெரும்பாலும் நமக்கு என்ன ஜாமான் பிடிக்குதோ அதை கொடுத்தாங்க கொடுத்துறோம். இது எல்லாம் வாங்கியா நடக்கிறது. அவங்க சொன்ன அடிப்படையில அதுதான் மெயினா கொடுக்கறது. ஒண்ணு. ரெண்டாவது கருத்து சொன்னா எனக்கு பிடிச்சமான இது. அதனால கருத்துல நான் சொல்றது கரெக்டா தான் இருக்கலாம். 40 நாள் கழிந்து எழுதிட்டு நீங்க கருத்து டெய்லி அதை என்ன துவா கேட்கிறோமோ 40 நாள் கண்டினியூஸா ஒரு நாள் விடாம துவா கேட்டீங்கன்னா அது கபலான்னு சொல்லி எனக்கு பெரிய முன்னோர்கள் எனக்கு சொல்லி தந்துருக்காங்க. சில நேரம் நடக்காம இருக்கிறாங்க. அது அகரி இல்லாம இருக்கு. அதுக்காக பயந்து தொழுகை முயற்சிகளை எல்லாம் பண்ணலாம். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேராசிரியர் டாக்டர் இதயத்துல்லா, புதுக்கல்லூரி. நம்முடைய பலகீனமான ஈமானை வலுப்பெற செய்யும்படி ஹஜ்ரத்தருடைய உரை சிறப்பு மிக்கதாக இருந்தது. கண்ணியமிகுந்த ஹஜ்ரத் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இறையொருள் கிட்டட்டும். ஆமீன். நன்றி. ஜஸாக்கல்லா. வேற யார் எதுவும் சொல்லணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது அப்துல் காதர், ஐமான் சங்கத்தினுடைய நிர்வாக செயலாளர். நம்மளுடைய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுடைய ஈமானுடைய பலத்தை ஒவ்வொரு தடையும் நமக்கு இறங்கும் போதெல்லாம் இது போன்ற நல்ல விஷயங்களை கேட்கும்போது, ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை கேட்கும்போது நமக்கு மனசுல ஈமானுடைய இது அதிகப்படுத்துறாங்க, ஞாபகத்தை அதிகப்படுத்துறாங்க. இதுக்கு இந்த ஏற்பாடுகள் செய்த மாரூஃப் காக்கா அவங்களுக்கும், நம்ம ஒருங்கிணைப்பு செய்த நம்மளுடைய முதுவை ஹிதாயத் அவங்களுக்கும், ஹஜ்ரத் அவர்களுக்கும், ஹஜ்ரத் போன வருஷம் நமக்கு இங்க ஐமான் நிகழ்ச்சி நடத்தினதெல்லாம் வந்திருந்தாங்க, இங்க அபுதாபிக்கு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திரும்பியும் அந்த நினைவுகள் மனசை ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவுகள் கொண்டு போச்சு. அதே சமயத்துல இந்த பெண்கள், சஹாபி பெண்களுடைய ஈமானுடைய அந்த ஒழுக்க இது இருக்குல்ல, அந்த அந்த நறுமணம் பூசி கொண்டு வெளியில போகாம இருக்கிறது, அதெல்லாம் இப்ப உள்ள பெண்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு டைமும் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. அலங்காரங்கள் பண்ணிட்டு வெளியே போகாம நம்ம மக்கள் இது நம்மளுடைய சமுதாய மக்கள் நம்ம சமுதாய மக்கள் சஹாபி பெண்களை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறது. சொல்லுங்க. ஒவ்வொரு டைமும் நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நினைவுபடுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமக்கு கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் அல்லாஹ் ஹைராக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கு சீதைகள ஒரு வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ரோக்ராம் நடக்கும், அந்த டைமுக்கு வந்துருங்க. எல்லாம் லேட்டா வந்துடுறீங்க. வர்றவங்களும் அந்த டைமுக்கு வந்துட்டா நம்ம உடனே ஆன் டைம் ஆரம்பிச்சு ஆன் டைம் நிறைவு செய்வதற்கு வசதியா இருக்கும். அது மட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன் நீங்க சொல்லணும் டைம் என்ன நிறைவு செஞ்சலாமா? வேற யாரும் சொல்லணுமா? பேசுங்க. வேற யாரும் பேசணும்னா சொல்லுங்க. இல்லைன்னா அதிரத்தை ஒரு துவா, சின்ன துவாவையும் நிறைய பண்ணிடலாம். இந்த டைம்ல 8:30 ஆயிடுச்சுல துபாய் டைமுக்கு. அங்க 10 ஆயிடுச்சு. சொல்லுங்க. வேற யாரும் பேசணும் சொல்லுங்க, இல்ல நிறைய பண்ணிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் எல்லாரும் சமமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலேயே நிகழ்ச்சி சந்தோஷமா இருந்துச்சு. முக்கியமா ஒரு அமலை குறிப்பிட்டு தந்திருக்கிறாங்க. நிறைய அமல் செய்யறதுக்கான ஆர்வம் மூட்டிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில அந்த அமல்களை மென்மேலும் உயர்நிலை செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா எமக்கு அருள் புரிவான் என்று துஆ செஞ்சுக்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுக்கிற அனைத்து தேவைகளும் நிறைவேறி அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து பரக்கத்தான வாழ்க்கையை தரத்துக்கும் நான் துஆ செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். சரி, முதல் நிகழ்ச்சிங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மீண்டும் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ்.